அப்ப இன்னைக்கு நோக்கமும் நேரமும், இன்னைக்கு நோக்கமும் நேரமும். ஆமென். அப்ப நோக்கமும் இருக்கிறதால தான் நேரம் நமக்காக என்ன பண்ணுது, கூடி வருது. ஆமென். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகக்கூடிய காலம் என்ன பண்ணுது இருக்குது. அப்ப இன்னைக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் வரக்கூடிய இந்த நேரம், ஹல்லேலூயா, அதற்குரிய நோக்கத்தின் திட்டத்தை கர்த்தர் என்ன பண்றாரு இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய். அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நோக்கம் இருக்குது, அதுக்குரிய நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு இன்னைக்கு. ஆமென். அப்ப இது வரைக்கும் என்னங்க, ஐயோ எல்லாம் போச்சுன்னு நினைச்சேன். இல்ல, எதுவுமே என்ன பண்ணாது. இழக்க ஒரு காலம் உண்டு, திரும்ப எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற ஒரு காலத்துல இருக்கிற நம்ம. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழு ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆமென். நம்ம கொஞ்ச நாளாகவே தேவனுடைய நோக்கத்தை குறித்து பார்த்தோம். அந்த நோக்கத்தின் மூலமாக தான் கர்த்தர் நமக்கு நன்மைகள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். விசேஷமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து வாசித்தோம். எப்படி வாசித்தோம்? எரேமியா எப்போ அழைச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. 2 விஷயத்தை ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு எரேமியா கிட்ட. எப்பா, உன்னை இன்றைக்கி உன்னோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி உன்னோட ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்து நான் பேசுகிறேன், உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக நான் உருவாக்க போகிறேன். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிறதால இன்றைக்கி நடக்கிற சம்பவம் இல்லை, எதேச்சியாக ஒரு சம்பவம் நடக்கிற சம்பவம் அல்ல. உன்னை உன் தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே, கற்பத்திலிருந்து அப்போவே உனக்கு ஒரு திட்டத்தை என்ன, நீ வரவே இல்லை, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சு தான் உனக்கு அம்மாவுடைய வயிற்றில் என்ன பண்ணி உருவான அப்படிங்கிறத அங்கே எரேமியா கிட்ட சொல்கிறாரு. அதே போல் தான் மோசேயும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வசித்த அந்த கோசேது பகுதியில் அன்னைக்கு திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாரையும் ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, கொன்றாங்க. ஆனால் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு திருமணம் நடக்குது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ ஒரு குழந்தை பிறகுது. அந்த பிறந்த குழந்தைய நல்லதொரு பாதுகாப்போடு பைபிள் சொல்லுது. எப்படி சொல்லுது? அது சொல்லும்போது ரொம்ப மோசே என்னப்பா எப்படி இருந்தாரா, ரொம்ப அழகு உள்ளவரா இருந்தார், அவங்கள ஒழிச்சு வைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அழகு உள்ள இருந்தால் 3 மாதம் தான் ஒழிச்சு வைக்கணும், அதுக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியாது. உண்மையிலே அழகால தான் வச்சாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை வைத்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன அப்படிப்பட்ட மாற்றங்கள் வருது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்போதும் தேவன் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பாதுகாத்தாருங்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்மக்கிட்டையும் அப்படி தான் சொல்கிற ஆண்டவர். எப்பா, நீ ஏதோ ஒரு ஊரில் இருந்த, ஏதோ ஊரில் திருமணம் பண்ண, எங்கேயோ வாழ்ந்த, நிறைய சம்பாதிச்ச, இப்படி இருந்த அப்படி இருந்த, ஆனால் எல்லாமே மாறி இன்னைக்கு வேற கோணத்தில் என்ன பண்ணுறது, போய்கொண்டு இருக்குது. இன்னைக்கு நீங்கள் 20 வயசில் ரட்சிக்கப்பட்டீங்க, 30 வயசில் ரட்சிக்கப்பட்டீங்க, 50 வயசில் ரட்சிக்கப்பட்டீங்க, 60, அது பிரச்சனை கிடையாது. இதுக்கு ஒரு காலத்தை வச்சுக்கிறார், அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே உங்களை என்ன பண்ணிருக்காரு, அவர் உங்கள் அம்மா வயிற்றில் உருவாக முன்னே, இன்னும் வேதம் சொல்லுகிறது, உலகம் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது புரியலைன்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நோக்கத்தோட கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, வைத்திருக்கிறார். அந்த எண்ணத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா தேவனுடைய நோக்கம் எதற்காக வைச்சாரோ அது நிறைவேற ஆரம்பிக்கும். அது தெரியாத வரைக்கும் என்ன பண்ணாது, அது நிறைவேறவே
அப்போ நிறைய காரியம் நமக்கு ஏன் நிறைவேறலை அப்படின்னு சொல்லும்போது, நிறைய காரியம் எதேச்சியாக நடக்கிற மாதிரி என்ன பண்ணும்? சும்மா போனால் ஒருத்தர் பேசின பாருங்க, அப்போ பார்த்து ஒரு இயேசு சொன்னாருங்க அப்படின்னு நினைக்கிறோம். நடந்த சம்பவம்னா அப்படி இருக்கலாம், ஆனால் அதுதான் திட்டம் இல்லவே இல்லை. அவர் போட்ட திட்டத்துக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தார் ஆண்டவர், அவ்வளோதான். இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், நீடி ஆயுள் இருக்கணும், முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வருமானத்தை ஈட்டணும், கர்த்தருக்காக நிறைய காரியம் செய்யணும் அப்படிக்கு தேவனுடைய திட்டம் என்ன பண்ணுது? இருக்குது. இருக்கிற திட்டங்களை நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சொல்லக்கூடியதை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும்? மாறும். அப்போ உங்கள் வாழ்க்கை வளமாக மாற்றுறதும் வளமாக மாற்றுவதும் எதில் தான் இருக்குது? நீங்கள் ரிசீவ் பண்ணுறது தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அதுதான் வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் எதுக்காக இருக்குது? அது நிறைவேறுவதற்காக இருக்குது. ஆம் என்றும் ஆமேன் என்ன அர்த்தம்? நிறைவேறதுக்காக அந்த வார்த்தை இருக்குது. நிறைவேற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது ரிசீவ் பண்ணி அது உங்கள் வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும்? இந்த கால வேலை திரும்ப ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் என்ன வேலைலாம் செய்யலாம், வேலை செய்யாமல் கூட இருக்கலாம், ஆனால் திட்டம் பெருசு. தேவன் மோசையிடும் போது ஒரு குடும்பத்தை கொண்டு வர சொல்ல, ஒரு 10 பேரை கூட்டுவா, ஒரு 100 பேரை கூட்டு வா, பெண்களை கூட்டுவா, ஆண்களை கூட்டுவான்னு சொல்ல. பார்வோன்னு சொல்கிறான், நான் வேணும் என்ன பெண்களை இட்டுருப்போம், ஆண்களை இட்டுருப்போம், ஆடு மாடலை விட்டுரு, இவங்களை இட்டுருப்பான் அவன் சொல்கிறான். அவன் எண்ணங்கள் வேறையாக இருக்குது. ஆனால் கர்த்தர் மொத்தமாக என்ன பண்ணும்? எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை என்ன பண்ணுறா? அவ்வளோத்துக்கு அவ்வளோ பவர் மோசைக்கிட்டு இருக்கா? இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாருப்பா, நான் அழைச்சிட்டேன், உன்னை அழைச்சதால உன்னை இன்னைக்கு தேர்ந்தெடுக்கல, அப்போ என்ன பண்ணிட்டேன்? அன்னைக்கே நீ சாக வேண்டியது, உன்னை பாதுகாத்தேன். அதன் பிறகு பார்வோன் உன்னை கொல்ல தேடினா, அப்பயும் உன்னை பாதுகாத்தேன். நீ தப்பி போன இல்லையா மீதியான் தேசத்துக்கு, அந்த வழி எடுக்க நான் தான் உன்னை என்ன பண்ணேன்? பாதுகாத்தேன். நம்பி நீ என்ன பண்ணு வா. அப்போ சந்தேகம் வருது, சந்தேகம் வராமல் இருக்கவே அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறது ஆண்டவர் வேலையாக இருக்குது. இங்கே ஒருவேளை நீங்கள் வரும்போது சந்தேகத்தோடு போயிடாதீங்க, திரும்ப கிளியராக என்ன பண்ணும்? மோசை வந்து கேட்குறாரு இல்லைங்களா, ஆண்டவரே நான் போய் சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி சொல்கிறது? நீங்கள் யார் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராக இதை சொல்கிறார் ஆண்டவர், அதை நம்புகிறான். நீங்கள் நம்மகிட்ட பார்த்து ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறான்னு சொன்னா அது என்னங்க பேருன்னு யோசிப்போம். ஆண்டவர் நான் இருக்கிறவராக என்ன பண்ணுறேன்? இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கிறாரு. பாருங்க, இவங்களும் போய் இவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, ஜனங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே இருக்கிறவரா இருக்கிறாருன்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவர்கிட்ட வெளிப்படுத்தின காரியத்தை சொல்கிறாரு. சொல்லும்போது அதை இவர் சொல்கிறாரு. சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போ அவங்க வெளியில் கொண்டு வரது திட்டம், நோக்கம். அந்த வெளியில் கொண்டு வரதுக்கு இவ்வளோ செயல்பாடுகள் என்ன பண்ணுது? இன்னைக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் விடுதலையோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் பெருக்கத்தோடும் இருக்கும் தேவனுடைய திட்டம் என்ன பண்ணுது? இருக்குது. நான் எப்படி விடுதலையாக இருப்பேன்? நான் எப்படி நல்லா இருப்பேன்? நான் எப்படி முன்னேறுவேன்? வேதம் சொல்லுகிறது. அங்கே மோசே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோட நன்மைகளை பெற்றுக்கொண்டு விடுதலையும் நன்மைகளையும் ஜனங்களுக்கு வாரி வாரி வழங்கின மோசே அங்கே சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 91, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான். அப்போ விடுதலை எங்கே தான் இருக்குது? யார் பேரில் வாஞ்ச? இப்போ நமக்கு காரில் வாஞ்ச, ஃபோனில் வாஞ்ச, வீட்டில் வாஞ்ச, நிலத்தில் வாஞ்ச, எல்லாத்திலும் வாஞ்ச. ஆனால் அங்கே மோசே சொல்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஜனங்கள்லாம் நான் எப்படி நடத்தி கொண்டு வந்தேன் தெரியுமா? ஜனங்களுக்கு எப்படிலாம் ஆண்டவர் நன்மை செஞ்சார் தெரியுமா? ஜனங்கள் ரொம்ப நல்லவங்களா? 30 லட்சம் பேரும் வண்ணங்க கழுத்துல இருக்கிற பரவாயில்ல, முறுமுறுக்கிற ஜாதி, முறுமுறுக்கிற ஜாதி, முறுமுறுக்கிறது தான் ஆண்டவர் பிடிக்காது. அப்போ அவ்வளோ மோசமான ஆட்கள், மோசமான ஆட்களுக்கு தகுந்த மாதிரி ஆகாரம் கொடுக்கல. இவர் நல்ல ஒரு கடவுளாக இருக்க நல்ல ஆகாரத்தை என்ன பண்ணார்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். அங்கே மோசேகிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், அங்கே நடைபெற்ற ஒவ்வொரு காரியத்தையும் வச்சு தான் அங்கே மோசையை சொல்கிறாரு. முதல்ல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வலோட நிழலில் தங்குவான் அப்படி சொல்லி ஒரு அழைப்பு எல்லாரும் கொடுக்குறாரு. யாருனாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம்? வரலாம். அடுத்து சொல்லும்போது இவர் அனுபவித்து சொல்றாரு, அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி. அப்போ அப்படியே மோசைக்கிட்ட வர்றாரு. அப்படியே மோசே அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது இடையில ஆண்டவர் போடுறாரு. ஆண்டவர் வார்த்தை திரும்ப வருது, அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கப்படியா. மோசே வாஞ்சியா இருந்தான்ப்பா. 30 லட்சம் பேர் பேச்ச கேட்கல. நான் சொல்றேன், ஒரு ஆள் பேச்ச முச்சடியில் தோண்டும் போது இல்லைங்களா, எரிகிற அக்கினி சுவாலையில் ஆண்டவரை பார்க்குறான். அப்போ யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் பேரை அவன் யோசிக்கல, ஆண்டவரை மாற்ற தான் யோசிச்சான். ஆண்டவர் சொன்னதை மாற்ற தான் மோசே யோசிச்சார். அதனால தான் அன்னைக்கு மோசேவை கொண்டு பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஆண்டவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தான். மோசே நான் சொல்றதுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும்
ஏற்றுக்கொண்டு 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 செய்ய 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 ஜனங்களை நான் விடுவிச்சு கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு இருக்கணுமா? ஆசீர்வாதத்தோடு இருக்கணுமா? பெருக்கத்தோடு இருக்கணுமா? நல்லா வாழணுமா? கண்டிப்பாக சொல்கிறேன், வாஞ்சேன். என்ன வேணும்? யாரு பேரில்? நமக்கு அடிமைத்தனத்தில் மட்டும் கொண்டு வந்துட்டு ஜனங்களை பசி பட்டினியை விட்டுருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, நம்ப முடியாது. ஆமாப்பா விடுதலை கொண்டு வந்துட்டாரு, ஆனால் அந்த பசங்க அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கே அல்லல் பட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது. அப்படி அல்லல் பட்டாங்களா ஜனங்களாங்க? இல்லை, அற்புதமான சாப்பாடு. அப்போ யோசிப்பார், நல்ல அற்புதமாய் தேவன் அவர்களை வழி நடத்தி வந்து அங்கே மோசே வெளிப்படு. அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். உயர்ந்த அப்போ உயர் பதவி உயர்ந்த அடைக்கலாம் எதில் இருக்குது? நான் நல்லா படித்தனோ இல்லை, நாமத்தை அறிஞ்சனா உயர்ந்த அடைக்கலத்தில். ஹல்லேலூயா. உயர்வுக்கு போயிடலாங்க, பாதுகாப்பு வேணும். சரிம்மா? என்ன உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு உன்னை பாதுகாக்க தேவன் நல்லவராய். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கவும் போஷிக்கவும் வழிநடத்தவும் அவர் போதுமானவர் என்ன பண்ணுறார் இருக்கிறார். ஏன்? நோக்கம் பெருசு. ஹல்லேலூயா. மரம் செடி கொடி எல்லாமே அது நோக்கம் என்னன்னா நமக்கு நன்மையை கொடுக்கணும்னு. அது எல்லாம் ஏன் தானாக மரம் வளர்ந்து தானாக சாப்பிட்றது இல்லை. அதான் சொல்கிறேன்னே, இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது கொடுக்குற ஆண்டவர். இப்போ எனக்கு ஒரு பொருள் வந்துருச்சுங்க, எனக்கு அதான் ஆதாரம், நான் ஒன்று விரும்பிட்டு இருக்கேன், அது வந்துருச்சு, வந்த உடனே அதுதான் ஆதாரம் நம்பிட்டேன்னா அந்த ஆதாரம் ஒரு நாள் என்ன பண்ணுறோம்? ஆனால் இவர் தான் எனக்கு ஆதாரம் வந்துட்டா இந்த பொருள் இல்லை, எல்லா பொருளையும் அவரால் நம்மளுக்கு கொடுக்க எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்போ இன்னைக்கு பொருளாதாரம் வேணுமா? என் வாஞ்சமெல்லாம் பொருளாதாரம் இல்லை, தேவன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நினைக்கும் போது பொருளாதாரமே எனக்கு என்ன பண்ணுது? வரும்போது எனக்கு தெரியுது எனக்கு ஆதாரம் அவர் தான். முடிவு பண்ணிக்கணும், அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடுத்து சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. ஆமா, யாருக்கு மறு உத்தரவு வரும்? நீங்க எப்படி இருந்தா மறு உத்தரவு வரும்? வாஞ்சையும் தேவனை குறித்த அறிவு. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா சுகம் வேணுமா? அவரை கூப்பிட்டவனே எந்த நாமத்தை வச்சு கூப்பிடணும்? சுகம் கொடுக்குற இயேசு என் பரிகாரி. அந்த நாமத்தை கூப்பிடும் போது அந்த நாமத்துடைய சாரம் உங்களுக்கு தெரியுமா? சுகம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு விடுதலையா? நான் அவர் மேலே வாஞ்சியா இருக்கிறேன். உயர்ந்த அடைக்கலமா? அவர் நாமத்தை அறிந்திருக்கிறேன். அந்த நாமத்தை அறிஞ்சு நான் கூப்பிட்டேன்னா எனக்கு பாதுகாப்பு. சொல்றாள், அவன் என்னை வாஞ்சியா இருக்கப்படியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு ரிட்டன் பதில் கொடுக்குறேங்கிறாரு. ரிட்டன் பதில் எப்ப கொடுக்குறாரு? அவர் நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது. ரிட்டன் பதில் எப்போ வரும்? அப்ப அந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை என்ன பண்ணுது? அப்ப நாமத்துடைய வல்லமை குறித்து நம்ம புரியும் போது விசுவாசி பதறான்னு வேதம் சொல்லுகிறது. பதற மாட்டோம். நாமத்தை கூப்பிட்றேன், அவர் நாமத்தை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு சுகம். அந்த நாமத்தை நான் நிறைய அறிஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் எந்த அளவுக்கு அறிகிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு சுகம், பலன். எந்த நாமத்தை அறிஞ்சிக்கிறேன்? சுகத்துக்கு நான் அறிஞ்சிக்கிறேன், சுகம். ஹல்லேலூயா. பண நாமத்தை தெரியுதா? வருது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நாமம் எனக்கு தெரியுதோ அதன் மூலமாக எனக்கு நன்மை என்ன பண்ணும்? இன்னைக்கு நீங்களும் நானும் வாஞ்சையும் நாமத்தை அறிகிற அறிவு நமக்கு வளர்ந்துச்சுன்னு சொல்கிறேன், எல்லாத்திலும் வாழ முடியும். எத்தனை பேர் அமீன் சொல்லுது? விடுதலை வாழ முடியுமா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு திட்டமே அதான், நோக்கமே தான். இஸ்ரோ ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்து மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது வரைக்கும் பசி பட்டினி கிடையாது. நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம், நல்ல இறைச்சி, நல்ல இடம், இல்லைங்களா? நான் வாழற வரைக்கும் நான் நல்லா வாழணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அப்படி யோசிக்கவே இல்லை. என்னப்பா 40 போகிற பிரயாணம் தானேப்பா, அதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஷெட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் அதை தங்கிக்கிட்டு? எங்கே போனாலும் தங்குறதுக்கு இடம், எங்கே போனாலும் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம். ஹல்லேலூயா. அப்போ வந்து ஆராதிக்கிறதும் தங்குறதையும் ஒன்றாவே என்ன பண்ணுற ஆண்டவர் இணைச்சி கொண்டே வர்றாரு. ஏன்னா அவங்க அங்கேயே இருந்துட்டாங்கல்ல, அதனால் அதெல்லாம் மறந்து போச்சு. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு சில நேரம் சிலது மறந்து போச்சுன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, ஆராதிக்கணும், வாஞ்சையாக இருக்கணும், நாமத்தை அறிஞ்சிருக்கணும், விடுதலை வேணுமா? அப்போ வரும்போது நமக்கு டக்குன்னு வந்துடணும், ஆஹா நான் என்ன பண்ணணும், கத்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்க ஜனங்களை அவர் வழி நடத்துவது எளிதாக இருந்துச்சு.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்துவது எப்படின்னா, அவர் ஆராதிக்க 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 நம்ம லெகுவாக நம்ம வாழ்க்கை பயணம் என்ன பண்ணும் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யூதாஸ் இருக்கான் பாருங்க. யூதாஸ் ஒரு மனுஷனை வச்சிருக்காரு கூடவே. அவனுக்கு ஒரு நோக்கம். என்னதான் நோக்கம்? ஏசப்பாவை காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஆலோசிக்கிறாரு. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால். என்ன எத்தனை வரைக்கும்? அதான் சொல்கிறேன், 120 வருஷமா ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஹல்லேலூயா. சுகமாகவும் இருக்க முடியும், நல்லாவும் இருக்க முடியும். எதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு நீடித்த நாட்களால். யாரை திருப்தி ஆக்குறாராம்? அவனை. எவனை? என்னை. நீங்க வாஞ்சியா இல்லையா? நான் வாஞ்சியா இருக்கிறேன். நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களா? அப்ப வாஞ்செல்லாம் யாரு தான்? ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், மானுக்கு ஒப்பிட்டு மானானது நீரோடையே வாஞ்சித்து கதவுறது போல என் ஆத்துமா உன்னை வாஞ்சித்து. யாரை வாஞ்சிக்குது? அந்த வாஞ்ச இருந்துச்சுன்னா எப்படி சங்கீதக்காரனுக்கு புரிஞ்சிச்சு, என் வாஞ்செல்லாம் அவராக இருந்துச்சு, அவர் இவனை போய் ராஜாவை தூக்கி உட்கார வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. இந்த இருதயம் என்னை வாஞ்சிக்குதா? நீ என்ன படிச்சிருக்கலாம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணல கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணி நான் உன்னை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க உட்கார வைப்பேன். இன்னைக்கு உங்கள் தாகத்தெல்லாம் கரெக்டாக தீர்க்கிறார். ஹல்லேலூயா. வாஞ்சை எதில் இருக்குது? எப்படி வார்த்தையில் இருக்குது. ஆமென். அவரை வாஞ்சிக்கும் போது, அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் விடுவிக்கிறார். யாருமே விடுவிக்காத காரியத்தை அவர் விடுவிக்க நல்லவராய். அதான் சொல்றார், கர்த்தர் நின்று உங்களுக்காக யுத்தம் இன்னைக்கு செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க, நான் செய்ய போறேன், நீ பாருங்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்றாரு, கொஞ்சம் நின்று உட்காந்து பாரு, நான் செய்கிற காரியம் உனக்கு பயங்கரம் என்ன பண்ணும் இருக்கும். பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் என்ன பண்றார்? சொல்லுங்க. நோக்கம் பெருசு, திட்டம் பெருசு. ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னைக்கு வாசிச்சோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொருத்துக்கு ஒரு காலம். அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நோக்கமும் நேரமும் கூடி வரக்கூடிய. ஹல்லேலூயா. இங்க காலம் காலம்னு சொல்லும்போது நான் அது சொல்லுவாங்கள்ல, உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, என்ன காலம் போன கடத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த காலம் இல்லை, எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற காலம். ஆமென். அப்போ இன்னைக்கு நோக்கமும் நேரமும், இன்னைக்கு நோக்கமும் நேரமும். ஆமென். அப்போ நோக்கமும் இருக்கிறதால தான் நேரம் நமக்காக என்ன பண்ணுது, கூடி வருது. ஆமென். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆகக்கூடிய காலம் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நேரம் ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் வரக்கூடிய இந்த நேரம். ஹல்லேலூயா. அதற்குரிய நோக்கத்தின் திட்டத்தை கர்த்தர் என்ன பண்றாரு இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய். அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், அப்ப நோக்கம் இருக்குது, அதுக்குரிய நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு இன்னைக்கு. ஆமென். அப்ப இது வரைக்கும் என்னங்க, ஐயோ எல்லாம் போச்சுன்னு நினைச்சேனே, இல்லை, எதுவுமே என்ன பண்ணாது. இழக்க ஒரு காலம் உண்டு, திரும்ப எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற ஒரு காலத்தில் இருக்கிற நம்ம. இது போச்சு அது போச்சுன்னு இல்லை, என் வாஞ்ச போற அவரா இருக்குது, எல்லாத்தையும் எனக்கு சுதந்திரிச்சு என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், என் ஆத்மாவை சொல்லணும், நான் கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் என்ன வாழ வைக்க போறாரு, கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணிருக்காரு. அதை விட்டு எனக்கெல்லாம் என்ன திட்டம், படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஒரு திட்டம் போடுறாரு, என்ன பண்ணது நிறைவேறும். ஆண்டு ஒரு திட்டத்தை போட்டாரு, என்னை அறிஞ்சுக்கிறவனும் திட்டம் நிறைவேறும், அறியாதவங்களுக்கு என்ன பண்ணாது, நிறைவேறாது. அப்ப நான் என்ன பண்ணும், அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளும். அதிகமாக நான் அறிந்து கொள்ளும் போதெல்லாம் திட்டம் எனக்கு நிறைவேறும், நோக்கங்கள் என் நிறைவேறும். நோக்கமும் திட்டம் இருக்கும்போது பணம் கூடி என்ன பண்ணும், வரும். ஹல்லேலூயா. அப்போ திரும்ப ஒரு அப்போ அறுக்கிற காலம். சங்கீதக்காரன் சொல்கிறான், அது அப்படியே அற்புதமாக ஒன்றாவது சங்கீதத்தில்
தன் காலத்தில் தன் கனியை தந்து உலகத்திலே இலையே உதிராது இருக்கிற மரம் சிலுவை மரம். கொட்டிக்கிட்டே என்ன பண்ணும்? கொட்டிக்கிட்டே என்ன பண்ணும்? இப்ப தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராத மரத்தை போல இருப்பானா? யார் அது? அங்க சொல்லுது, முத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? இரவும் பகலும். நல்லா படிங்க பார்ப்போம். ரெண்டாம் வசனம் படிங்க சிஸ்டர். யாருக்கு பிரியமா? என்னவா? எதுல பிரியம்? அதான் பிரச்சனை. மோசே சொல்றாருல்ல, அவன் எடுத்து வாஞ்சியா இருக்கிறபடியால் சொல்லி அதை இன்னொரு தமிழ் மொழிப்பு சொல்லுது, அவன் என்னை நேசிக்கிறபடியால். வாஞ்சியே எதுல வருதான்? நேசிக்கிறதுல வருதான். வாஞ்சன்னா என்ன விளக்கமா? பற்று, அன்பு. என் பற்று முழுக்க எதுல இருக்கணும்? அவர் பேர்ல இருக்கணுமா? அங்க அந்த மொழிபெயர்ப்பு சொல்றது, அவன் என்னை நேசிக்கிறபடியால் அவனை எல்லாத்திலிருந்து விடுவிக்கிறேன். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, பிரியமா இருக்கிறேன். எது மேல? எதை நேசிக்கிறேன்? தேவனுடைய வார்த்தையை நேசிச்சு அதை பிரியமா வச்சு அதை தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட பாக்கியம்? தன் காலத்துல. அப்படின்னா நான் நேரங்காலம்லாம் கிடையாது. ஆமென். அதான் சொல்றேன், நீங்களும் நானும் அந்த மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை விதைக்க 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 அது என்ன பண்ணுமா? அந்த உஷ்ணம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும் கனி வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கஷ்டமா என்ன பண்ணும்? போகும். ஹல்லேலூயா. அப்ப நான் பிரியமா இருக்கணும், அவரை நேசிக்கணும். நீங்க கேட்கலாம், அவன் என்ன நேசிக்கிறப்பான்னு சொல்லிருக்காரு. அப்ப ஆண்டவர் நேசிக்கிறது இல்லையா? ஆண்டவர் எப்பயுமே நம்மளை நேசிக்கிறவரா இருக்காரு. நம்ம நேசம் மட்டும்தான் மாறும், அவர் நேசம் எப்பயுமே மாறாது. எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஒண்ணுமே ஒரு ஓரவஞ்சனை கிடையவே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் எப்பயுமே நம்மளை நேசிக்கிறபடியால் நாம நேசிக்கும் போது, ஹல்லேலூயா, நான் நேசிக்கும் போது அங்கிருந்து நன்மை வருது. ஹல்லேலூயா. அப்ப நேரங்களை நான் சரியா விதைக்கும் போது, அது நேரம் எனக்கு நேரங்காலம் இல்லாம நான் விதைக்கும் போது, நேரங்காலம் இல்லாம எனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? சொல்றது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைய உதிரா இருக்கிற மரத்தை போல இருக்க முடியுமா? முடியும். நீங்க மரம் உதிர்ந்து போக நான் பார்த்துருக்குங்க. மரம் உதிர்ந்து போனாலும் போகுங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை உதிரவே செழிப்பா என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப பிரியம் எது பேர்ல இருக்குது? வாஞ்சை எது பேர்ல இருக்குது? யாரை நேசிக்கிறோம்? தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளை நான் நேசிக்கும் போது அளவு கடந்த விதத்தில் ஆசீர்வாதம். ஆமென். அப்ப ஆசீர்வாதத்தின் நேரம், விதைப்பின் நேரம், அறுவடையின் நேரம். ஹல்லேலூயா. அப்ப நான் அறுக்கிறேன் அப்படிம்போது எனக்கு தெரியணும், நான் திரும்ப விதைக்கணும். அறுவடை வருது, திரும்ப விதைக்கணும். விதைக்கிறேன், அறுவடை வருது, விதைக்கிறேன், அறுவடை வருது, அறுவடை. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நான் விதைக்கிறது அது மட்டும் என்ன பண்ணுது? சீசன் கொடுத்துட்டே இருக்கிறேன். கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணுது? சார் புரியுதான்னு தெரியலையா? ஏன் என் வாஞ்சை நான் நல்லா வாழணும், கர்த்தர் என்னை நல்லா வாழ வைப்பாரு, கர்த்தர் மேலே வாஞ்சியா இருக்கிறேன். அதுக்கேற்ற நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? துவக்கிட்டாரு. நல்ல காலம் சொல்லுங்க பக்கத்தில், நல்ல காலம் பிறந்துருச்சு. நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள்லாம் கர்த்தர் பேரில் வாஞ்சையா இருக்கும். என் பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சையும் எல்லா விருப்பத்தையும் என் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென்.